विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. சாஸ்திர யோனித்வாசன் மூணாவது சூத்திரம். இப்பதான் ஆரம்பிச்சா போல இருக்கு. அதுக்குள்ள 3 சூத்திரம் ஞாபகம். மூணாவது அதிகரணம். இந்த சாஸ்திர யோனித்வ அதிகரணம் இருக்கு, இது ரொம்ப முக்கியமான அதிகரணம். ஏன்னா முதல் சூத்திரத்தை என்ன சொன்னார்? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு. சாதன சேஷ்டை சம்பத்தி வந்த பிறகு அது என்னது? வித்யானித்திய வஸ்து விவேகம், இஹாபத்திரார்த்தமலபோகராகம், சுமதமாதி சாதன சம்பத்து, முமுட்சுத்துவம் என கூடியதான 4 குணங்கள் வந்த பிறகு அதனாலதான் பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படின்ட்டு. விசாரம் பண்ணணும்னு தெரிஞ்சாதானே விசாரம் பண்ண முடியும். ஒண்ணுமே தெரியலன்னு எப்படி விசாரம் பண்ண முடியும்? சரிப்பா, அதுக்கு ஒரு லட்சணம் சொல்றேன், அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்றேன். லட்சணம் என்ன? பிரம்மம்னு இல்லது எங்க இருக்குது? அதுவா தாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த உலகத்தை படைத்தது பிரம்மம். உலகத்தை படைத்தது பிரம்மம், உலகத்தை காப்பாற்றுகிறது பிரம்மம், உலகம் அழிகிறது பிரம்மத்தில் அப்படின்னு இந்த பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொன்னோம். ஒரு திடீர்னு என்ன? மண்ணுன்னா என்ன? வாசனை இருக்கிறது மண்ணு. ஜலம்னா என்ன? எதை குடித்தால் நமக்கு மன தாகம் தனியும் அது ஜலம். இப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒரு லட்சணம் சொல்றான். அதே போலயே பிரம்மத்துக்கு என்ன லட்சணம்? தடஸ்த லட்சணம் ஒண்ணு சொன்னேன். உலகங்கள்லாம் யாரால் படைக்கப்பட்டதோ, யாரால் உலகம் காக்கப்படுகிறதோ, உலகமானது யாரிடத்தில் அழுகிறதோ அது பிரம்மம் அப்படின்னு தடஸ்த லட்சணம் சொன்னேன். கடைசியில இருந்து ஆனந்தோ பிரம்மே நிர்விதானா அப்படின்னு ஆனந்தமே பிரம்மத்தினுடைய ஸ்வரூப லட்சணம்னு சொல்லிவிட்டோம். இப்ப லட்சணம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வருது. பிரமாணம் சொல்லணும், இதுக்கு முன்னால ஒரு சந்தேகம் வருது. நீங்க உலகத்துக்கெல்லாம் காரணம் பிரம்மம்னு சொன்னேன். காரணம்னு சொன்னதுனாலேயே பிரம்மம் சர்வஜம்னு தெரிகிறது. எப்படி சார்? அவர் ஆம்னிசியன்ட், எல்லாமும் அறிந்தவர் அப்படின்னு எப்படி தெரிகிறது உங்களுக்கு? அப்படின்னா ஒரு குடத்தை பண்றவன் போயவன் இருக்கான், குடத்தை செய்கிறார். குடத்தை செய்தானேயானால் குடத்தை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆத்திரமானி சமைக்கிறார், எப்படி சமைக்கணும்னு தெரிஞ்சு பண்றாளா தெரியா பண்றாளா? ஆக்சிடென்டா? அது ஒரு நாளைக்கு கரெக்டா வந்துருக்குன்னா எது ஆக்சிடென்ட்? தினந்தோறும் சுவைக்கிறா போல சமைக்கிறான்னு என்ன அர்த்தம்? தெரியுமா தானே அர்த்தம். அப்ப யார் எதை செய்கிறானோ அவனுக்கு அதை செய்வது அறியப்பட்டுள்ள இருக்கணும் அப்படின்னு தெரிகிறதா? குடத்தை செய்த குயவனுக்கு குடம் எப்படி செய்யணும் என்று தெரியும். உலகத்தை படைத்த பெருமாளுக்கு உலகத்தை பத்தி தெரியும். ஒத்துக்கிறா? அப்ப உலகங்கிறதான எல்லாம், எல்லாமும் உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படைச்சவர் அவர். அப்ப உலகத்தை படைத்ததான எல்லாவற்றையும் அதை பற்றினதான அறிவு அவருக்கு இருக்கணும். கர்த்திருவம்னு சொன்ன என்ன? உபாதான கோச்சர அபரோட்ச ஞான சிகீர்ஷா கிருதிமத்துவம். உபாதான கோச்சரமான அபரோட்ச ஞானமும் அவருக்கு இருக்கு, சிகீர்ஷ இருக்கு, கிருதிமத்துவம் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் எப்படி செய்யணும் எனக்கூடியதான அறிவுள்ளவர் அவர். எல்லாமும் அறிந்தவர், சர்வஜன். உலகத்தை செய்ததான பரமாத்மா சர்வஜன். இப்படின்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். உலகத்தை நீங்க என்ன பண்ணிட்டு, உலகத்தை பரமாத்மா படைத்தார், ஜகத்துக்கு காரணமாக உள்ளார் அப்படின்னு சொன்னா உலகம் எல்லாம் தானே சர்வம். எல்லாம்னு சொன்னா உலகம்.
உலகத்தையும் படைத்தார், எல்லாத்தையும் படைத்தார். எல்லாத்தையும் படைத்ததனால் அவர் எல்லாம் அறிந்தவர், சர்வஜன் அப்படின்னு ஆச்சு. ஜெகத்காரணத்துவ பிரதர்சனேன சர்வஜன் பிரம்மா இது உபசித்தம். ஜகத்துக்கு காரணம் என்று தாங்கள் கூறினதனால் சர்வஜம் பிரம்மா, பிரம்ம சர்வஜம், எல்லாம் அறிந்தது பிரம்மம் அப்படின்னு உபசித்தம். உபசித்தம்னா அர்த்தாத் பிரதிஜாதம், அர்த்தாபத்தினால சொன்ன மாதிரி ஆயிடுது. சர்வஜம் பிரம்மான்னு நேர சொல்லல சார், அவருக்கு சர்வஜன்னு சொல்லல. ஆனா உலகத்தை படைச்சார்னு சொன்னதுனாலே அவர் சர்வஜம்னு அர்த்தமாகி விட்டது. ததேவ திரடயன்னா, அத திருடீகரணம் பண்ணணும். அதுக்காகத்தான் அடுத்த சூத்திரம். ஏன் சார் திருடீகரணம் பண்ணணும்னு ஏதோ ஒரு மூலையில ஒரு சந்தேகம் வருது. உலகத்தை எல்லாம் படைத்தவரா இருப்பாரேயானால் அப்போ எல்லாம் அறிந்தவர்னு நீங்க சொல்லலாம். ஆனா என்ன ஆச்சு, இந்த உலகத்துல ஒரு பொருள் இருக்கு, அத பரமாத்மா படைச்சிருக்க முடியாது. பரமாத்மானால படைக்க முடியாததான, படைக்கப்படாதான ஒரு பொருள் உலகத்துல இருக்கே, அது அவர் படைக்கலையே. அது என்னன்னு, வேதங்கள். வேதம் உலகத்துலதான் இருக்கு. வேதங்களை பரமாத்மா படைச்சாரோ? ஏன் மீமாம்சகால் சொல்றா, வேதம் எப்பொழுதுமே இருக்குங்கிறான். நகதாதி தனிகிருதம் ஜகத் வேதஸ்ய அத்யயனம் சர்வம் குருவத்யயன பூர்வகம் வேதாத்யயன சாமான்யாத் அதுனத்யயனம் யதா. வேதமானது எப்பொழுதும் இருக்கு. அதனால ஒரு காலத்துல இருந்து படைச்சு அப்புறம் வந்ததுன்னு இல்லை. அப்புறம் நிச்சயம் வேதம், நிச்சயமான பொருள் அவரை படைக்கிற. அவர் படைக்காதனால அவருக்கு வேதத்தை பத்தி தெரியாது. எதை படைச்சாரோ அதை பத்தி தெரியும். இந்த டேபிள படைச்சவன் இருக்கானே, அவனுக்கு டேபிள் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியும். எதை படைத்திருந்தால் அதை பத்தி அவனுக்கு அறிவு இருக்கணும். வேதங்களை படைச்சாரோ? படைக்கல. ஏன் படைக்கல சார்? அவர்தான் நிச்சயமாச்சு, வேதங்கள் நிச்சயமாச்சு. நிச்சயமான வேதத்தை அவர் எப்படி பண்ண முடியும்? அப்ப என்ன, வேதங்களை அவர் படைக்காதனால, வேதங்கள் நிச்சயமானதுனால அதனுடைய அறிவு அவருக்கு இருக்காது. பரமாத்மாவுக்கு வேத ஞானம் இல்லைன்னு ஆச்சு. எப்படி சார் சர்வஜனாவா? இதை கொஞ்சம் குறைச்சு எல்லாம் அறிந்தவர் சொல்லாதீங்க. இதை தவிர மற்றதெல்லாம் அறிந்தவர். அவருக்கு படத்தை பத்தி தெரியும், வேஷ்டியை பத்தி தெரியும், தூணை பத்தி தெரியும், மனுஷனை பத்தி தெரியும், மாடை பத்தி தெரியும், பொடியை பத்தி தெரியும், தெரியும். வேதத்தை பத்தி மட்டும் தெரியும். அவதான் படைக்கலையா? ஏன் சார் படைக்க? வேதம் நிச்சயமா இருக்க. நிச்சயமான பொருள் எப்படி படைக்கிறது? வேதங்களை படைக்கல, அதனால வேதத்தை பத்தி அவருக்கு தெரியாது. இப்படின்னு ஒரு டவுட். நீங்க என்ன பண்ற சார்? வேதம் பண்ணப்பட்டதுங்கிறடா கடிக்கம் எடுத்துன்னு வரான். வேதங்கள் படைக்கப்படலைன்னா இவருக்கு சர்வஜ்ஞம் வர மாட்டேங்குது. என்ன தான் பண்றது சொல்லுங்க பாரு. இப்படி ஒரு விவகாரம் வந்து முன்னால நீங்க சொன்னது உலகத்தை எல்லாம் படைத்தவர் பரமாத்மா என்று சொன்ன பிறகும் அவர் சர்வஜ்யம்னு சொல்ல முடியல என்னால. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடியதான ஒரு வேதங்களை அவைகள் நிச்சயமா இருக்கிறதுனால அவர்கள் படைக்கப்படவில்லை. பரமாத்மாவை படைக்காதனால அவருக்கு வேத விஷயமான ஞானம் இல்லை. அதனால அவர் சர்வஜ்யம்னு சொல்ல முடியல. போன சொல்ற கடைசியில அந்நியான்யவை ஏவஞ்சாதிய காரிய வாக்கியானே நித்திய சுத்த புத்த முக்த சுவாவ சர்வஜ்ய ஸ்வரூப காரண விஷயாடி உதாரணத்தவியானின்னு சொன்னீரே. அவர் சர்வஜ்யம்னு சொன்னீரே, பரமாத்மாவுக்கு சர்வஜ்யம்னு சொல்ல முடியலையே, என்ன பண்றது அப்படின்னு வந்தால் என்னச்சு? போற சூத்திரத்துக்கு முன்னால சொன்னதுக்கு இங்க ஆட்சேபம். அவர் சர்வஜ்யம்னு சொல்ற என்னமா சர்வஜ்யனா இருக்க முடியும்? அவர் வேதங்களை படைக்கலையே, வேத விஷயமான ஞானம் அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அவர் சர்வஜ்யம்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ஆட்சேபம். ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணினா அதுக்கு என்ன பேரு? ஆட்சேப சங்கதி அப்படின்னு.
இப்ப நம்ம போன அதிகரணத்துக்கு என்ன ஆட்சேப சங்கதி, சொன்னதை ஆட்சேபிக்கிறான், அதனால ஆட்சேப சங்கதி. ததேவ திரடயன்னாக, இப்படி வரும் காலத்தில் அப்பா அப்படி இல்ல, பரமாத்மா சர்வஜன் தான் அப்படின்னு அந்த சர்வஜத்துவத்தை திரடயன்னாக நிச்சயம் பண்ணி கொண்டு சர்வஜன் தான் என்று நிச்சயம் செய்கிறார். அதற்காக சொல்கிறார் சாஸ்திர யோனித்வாத். இந்த சாஸ்திர யோனித்வாத் இருக்க, சாஸ்திரஸ்ய யோனி சாஸ்திர யோனி எப்படி பிரிக்கணும்? கட்டி தற்பருடம் சாஸ்திரஸ்ய யோனி, சாஸ்திரத்துக்கும் காரணம், சாஸ்திரத்தையும் உண்டு பண்ணினவர். மீமாம்சகன் சொல்றான், அவனுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா நிஜமா வேதங்களை யார் படைச்சது? பரமாத்மா தான். சாஸ்திரஸ்ய யோனி சாஸ்திர யோனி, சாஸ்திரத்திற்கும் காரணம், ஆகையால் சர்வஜன். வேதங்கள்ல உலகத்தை படைத்தார், உலகத்தில் உள்ள இருக்கக்கூடியதான வேதங்களையும் படைத்தார். அப்ப உலகத்தை பத்தி எல்லாமும் தெரியும், வேதங்களை பத்தியும் எல்லாமும் தெரியும். சாஸ்திர யோனித்வாத்ங்கிறதுனால என்ன சொன்னோம்? வேதங்களையும் படைத்திருப்பதனால், வேதங்களையும் செய்திருப்பதனால். அப்ப இவருக்கு வேதம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த வேதமானது படைத்ததனால் வேத விஷயமான ஞானமும் அவருக்கு இருக்கு, அதனால் அவர் சர்வஜன் தீர்மானமாய். என்ன கேள்வி என்ன பதில் தெரியணும். வேதங்களை படைக்காதனால வேத விஷயமான ஞானம் அவருக்கு இல்லாதனால அவருக்கு மற்றதை அறிந்த போதிலும் அவருக்கு சர்வஜன் இல்லை அப்படின்னு சொன்னோம். என்ன சமாதானம் சொன்னோம்? வேதங்களையும் இவர் தான் படைத்தார், ஆகையால் வேதங்களை என்ன இருக்குங்கிறதற்கு தெரியும், ஆகையால் சர்வஜன். சமாதானம். பூர்வமீமாம்சகனுக்கு சமாதானம் சொல்லணுமே, அதை நான் சொல்றேன், மேல போய் சொல்ல போறேன். அதனால இப்ப என்ன? சாஸ்திர யோனித்வா. இப்ப இந்த சூத்திரத்துல அனுமானம் எப்படி? பிரம்ம சர்வஜம் சாஸ்திர யோனித்வா. கீழ பிரம்ம சர்வஜம் ஜெகத்காரணத்வா. அங்க ஜெகத்காரணத்வா சர்வஜம் சொன்னோம். இங்க எப்படி? சாஸ்திர காரணத்வா சர்வஜம். வேதங்களை படைச்சார்னா சாஸ்திரங்களை படைச்சார்னு சொல்றேன். வேதங்களை அவர் வேதம் நிச்சயமாச்சு, நிச்சயமான வேதங்களை படைக்காதனால சர்வஜம் இல்லைன்னு சொன்னேன். சாஸ்திரத்தை அவர் தானே படைச்சார், அதனால சர்வஜம்ங்கிறேன். நான் வேதத்தை பத்தி பேசா நீங்க சாஸ்திரம்னு சொல்றேன். சாஸ்திரம்னா வேதம்னு அர்த்தம். அவர் மகதா ருக்வேதாதே சாஸ்திரத்யா. இந்த சாஸ்திரம்னு என்ன? வேதம். வேதத்துக்கு தான் சாஸ்திரம்னு பேரு. சாஸ்திரம்னு சொன்னா அத்வைதம், அதானே சாஸ்திரம். நியாய சாஸ்திரம், வைசேஷிக சாஸ்திரம், சாங்கிய சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், இவைகளை தானே சாஸ்திரம்னு சொல்றது. வேதத்தை சாஸ்திரம்னு சொல்றேன். ஞாபகத்துக்கோ, நீங்க ஒவ்வொரு நாளும் இங்க கேட்கின்றே இருந்தேன்னா வேதாத்தியனம் பண்ணினா எவ்வளவு பலமோ அவ்வளவு பலம் உங்களுக்கு. ஏன்னா சாஸ்திரத்துக்கு தான் வேதம்னு பேரு. வேதத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த சாஸ்திரங்கள் வந்திருக்க. எல்லா சாஸ்திரமும் இதுக்கு வந்திருக்க வேதத்தை காப்பாற்றுவதற்காக. அந்த வேதமானது அழியாம இருக்கணும், வேதத்தை சமரட்சணம் பண்ணணும். சாஸ்திரத்தை வாசிக்கிறதுனால்தான் வேதத்தை சமரட்சணம் பண்ணிட்டு இருக்கேன். வேதத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் சாஸ்திரங்களே வந்திருக்க. அந்த வேதங்கள், அதாவது இந்த சாஸ்திரம் என்ன? வேதத்துக்கு தான் சாஸ்திரம். மகதா ருக்வேதாதே சாஸ்திரஸ்ய சாசனா சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன அர்த்தம்? கட்டளை எடுத்து வேலையை வாங்கிறது. இந்த பண்ணு வேதம் ஏதோ பஞ்சாது உங்களை பண்ணுன்னு வையறது. ஒருவேளை நீங்க பண்ணலைன்னா புடி பாபத்தை. வேதமானது எப்படி? ராஜாக்கிய மாதிரி சந்தியாமபாசீதா காலமணி தினதோறும் பண்ணணும். ஏன் சார் பண்ணணும்? பண்ணினா என்ன லாபம்? கேட்டா உதட்டான், வேற ஒண்ணுமே கிடையாது. வேதம் எப்படி? அப்படி விதி நிஷேதம். பண்ணு, இத பண்ணாத. அப்படி சாசனா சாஸ்திரம். மகதா ருக்வேதாதே
சாஸ்திரஸ்ய. அது என்ன சார் அவ்வளவு பெரிய மகதா ருக்வேதாதேகே? ருக்வேதாதிகள்லாம் எப்படின்னா ருக்வேதம் இதர்வேதம் சாமவேதா அதர்வ வேதா 4 வேதங்கள். இந்த வேதங்கள் எப்படி தெரியுமா? சாதுர்வர்ணிய சாதுராஷ்டிரமஸ்ய. இந்த உலகத்துல 4 வர்ணத்தால் இருக்கா, பிராமண கத்திரிய வைசிய அந்நியன். அதே மாதிரியே 4 ஆசிரமம் இருக்கு, பிரம்மச்சரியாசிரமம், கிரகசாஸ்திரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம். இப்படி 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள். சாதுர்வர்ணிய சாதுராஷ்டிரமஸ்ய யதாயதம் அவளுக்கு தக்க மாதிரி யாராருக்கு என்னென்ன டியூட்டிஸ் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேதம் தான் சொல்றது. நீங்க என்ன பண்ணணும், என்ன உங்களுக்கு கடமை, உங்களுடைய கடமைகள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களுடைய டியூட்டிஸ் என்ன, உங்களுக்கு அர்ஹதை என்ன, உங்களுடைய விவகாரம் என்ன, எல்லாமும் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும். அதோடு மட்டுமல்ல, பிராம முகூர்த்த உபக்கிரம பிரதோஷ பரிசமாபனீயாது. காலமே நீங்க சூரியோதயத்துக்கு 40 நிமிஷம் முன்னால இருந்து ஆரம்பிச்சு நீங்க பண்ண வேண்டிய டியூட்டி இருக்கு. சூரியோதயத்துக்கு முன்னாலேயே 40 நிமிஷம் முன்னாலே ஒர்க் ஸ்டார்ட் ஆகிட்டது உங்களுக்கு. ஏதோ ஒரு 10 மணிக்கு ஆபீஸ் தேவையில்லைங்கிற, இப்ப 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ் பண்ணல. நியாயமா உங்க ஆபீஸ் என்ன, காலமே 5:10 ஸ்டார்டிங் ஒர்க்கிங் அவர். பிரதோஷ பரிசமாபனீயாது, சாயங்காலம் முடிகிற பரியந்தம். என்ன அது போல எப்படி சார்னா, நிஷேகாதி ஸ்மசானாந்தாசு. நீங்க பிறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஆரம்பிச்சு டெத்தான 1 வருஷம் பிறகு வரைக்கும் நிஷேகாதி ஸ்மசானாந்தாசு. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே முதல்லயே நிஷேகம், கர்ப்பாதாரம், அந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்றாளோ இல்லையா? அப்ப சொல்லி உங்களுக்கு வர்க்க ஆரம்பிச்சாச்சு. மரணத்துக்கு முன்னால 12 மாசம், மரணானந்தரம், இது வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்றோம் வேதம். இப்ப சாதுர்வர்ணிய 4 வர்ணத்தாளுக்கும் 4 ஆசிரமத்தாளுக்கும் காலமே சூரியோதயத்துக்கு முன்னால அந்த ஆரம்பிச்சு பிரதோஷ பரியந்தம், நீங்க பிறக்கிறதுக்கு 1 வருஷம் முன்னால இருந்து ஆரம்பிச்சு மரணத்துக்கு 1 வருஷம் பின்னால வரைக்கும் யாராருக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்கு, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுனால அந்த மகத்து வேதத்தானது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்றோமையானால் இது காரணம் என்ன? சிந்தேத்யா சாசனாத் சாஸ்திரம். ஏன் சாஸ்திரம்னு நான் சொன்னேன், நீங்க எந்த சமயத்துல என்னென்ன எப்ப பழுது எப்படி பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும், பல் விளக்கணும். பல் வளர்க்கறது எப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்றது. அது எந்த குச்சியில வளர்க்கணும், என்னைக்கு பல் வளர்க்கப்படாது, என்னைக்கு பல் வளர்க்கணும், அத்தனையும் சொல்றது. நம்ம பார்த்தா தெரியும், மனுஷனுக்கு இன்னதே நினைக்கும், என்னென்ன வேணுமோ எவ்ரிதிங் கிளியர்லி என்னன்னு நீங்க பண்றதில்ல, அது வேற விஷயம். விவகாரம் என்ன, அது மகதா ருக்வேதாதே சாஸ்திரஸ்ய. அது மகா விஷயத்துவாத் மகத்துவம். அவ்வளவுதான. அநேக வித்யாஸ்தான உபபிரம்மிதஸ்ய. இதுக்கு சப்போர்ட்டா சில அலைடு சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? புராண, நியாய, மீமாம்சா, கர்மசாஸ்திராணி, சித்தா, கல்பஹ, வியாகரணம், நிருக்தம், கந்தஹ, ஜோதிஹி, ஜோதிஷம் இப்படின்னு இவையெல்லாம் வித்யாஸ்தானங்கள். 10 வித்யாஸ்தான ஸ்தானங்கள். இவைகளோட சப்போர்டட் பை ஆல் திஸ். இந்த வேதங்கள்னு சொன்ன இந்த வேதங்களுக்கு பின்னால அடிப்படையாக சில இவையெல்லாம் இருக்கு. இவையெல்லாம் சேர்ந்துதான் வேதத்தை உபபிரமணம் பண்றது. இப்படி ருக்வேதாதே மகதா ருக்வேதாதே சாஸ்திரஸ்ய அநேக வித்யாஸ்தான உபபிரம்மிதஸ்ய. அநேகானி வித்யாஸ்தானானி தைஹி உபபிரம்மிதஸ்ய உபகிருதஸ்ய அப்படின்னு பிரதீபவத் சர்வார்த்த அவத்யோதினா. இந்த வேதங்கள் இருக்க, இது சில சமயத்தில் நம்ம சொல்லலாம், சார் இது படிச்சா நமக்கு புரியல சார், அது சரியா சொல்லலை சார் இப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்.
இருக்கு வேதம் எல்லாமும் இருக்கு, ஆனா படிச்சா புரிய மாட்டேங்குது. 30-40 வருஷமா இன்கம் டாக்ஸ்ல சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த வருஷமும் இதேதான் பட்ஜெட்ல வரப்போகுது. அது என்ன அவ்வளவு கஷ்டமா இல்ல? உனக்கு புரியப்படாதுன்னு எழுதியிருக்கானா இல்ல? எவ்ரி டைம் இப்படியே சொல்லிட்டு இருக்கல, அப்படியா? பர்ஃபெக்ட்லி சிம்பிளிஃபை, எல்லாமே கிளியரா இருக்கு. பிரதீப சர்வார்த்த அவத்யோதின, வேதத்துல ஒரு பதமானது டவுட்டா இருக்குதா, இப்படியா அப்படியா, இது புரியலேங்கிறது இல்ல. எல்லா வேதங்களும் அதுல இருக்கிற ஒவ்வொரு ஈச் சென்டென்ஸ் ஈச் வேர்டு எல்லாருமே உங்களுக்கு புரியலா போல இருக்கு. பிரதீபவ சர்வார்த்த அவத்யோதின, ஒரு தீபமானது அந்த அந்த ரூம்ல இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் எப்படி நன்றாக தெளிவாக விளக்குகிறதோ அப்படி எல்லாவற்றையும் விளக்குகிறது. வேதமானது பிரதீபவது தீபம் போல் சர்வார்த்தான் எல்லா விதமான பொருளையும் அவத்யோதினஹ புரியும்படி பண்றது. ஏதாவது ஒரு விஷயம் வேதம் கரெக்டா சொல்லலை சார் சொல்லுவிட நீங்க முடியாது. ஒரு தரம் இல்ல 10 தரம் சொல்றது, சொன்ன விஷயத்தையே சொல்றது. முதல்ல விதியா சொல்றது, அதுக்கப்புறம் ஏன் பண்ணணும்னு சொல்றது, அதுக்கப்புறம் வியாசாச்சாரியால் அதுக்கு புராணம் இதிகாசம் அதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. புரியலேன்னு சொல்லக்கூடாது, நீங்க வாசிக்கலேன்னு சொல்லுங்க, அது வேற விஷயம். புரியலேன்னு மட்டும் சொல்லக்கூடாது வேதத்தை. அதான் பிரதீபவ சர்வார்த்த அவத்யோதினா சர்வஜ கல்பஸ்ய, சர்வஜம் போன்றது. வேதங்கள் எப்படிப்பட்டது? மகதா ஒன்று, அநேக வித்யாஸ்தான உபபிரமிதஸ்ய 2, பிரதீபவத் சர்வார்த்த அவத்யோதினா 3, சர்வஜ கல்பஹா 4. வேதம்னு எப்ப சொன்னாலும் வாழ்க்கையில இந்த 4 உங்களுக்கு முன்னால வரணும். சூத்திர பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்கான்? உலகம்னு 4, அநேக கர்த்தபோக்த சம்யுக்தஸ்ய அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வரிசையா வரணும். ஒவ்வொன்றுக்கும் அது அப்ஜெக்டிவ், அது வார்த்தை உங்க அப்படியே மனசுல அப்படியே நின்றுட்டு வரணும். வேதம்னு சொன்னா வேதம் பெருசு, அநேக வித்யா உபஸ்தானங்கள்னால சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் நன்றாக விளக்கக்கூடியது சர்வஜ கல்பம். சர்வஜ கல்பம்னு என்ன சார்? சர்வஜம் போன்றது. இது சர்வஜம் போன்றதுன்னு என்ன அர்த்தம்? சர்வஜம் இல்லையா, சர்வஜம் மாதிரி தாங்க. இந்த மாதிரின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? டூப்ளிகேட். சர்வஜம் மாதிரிங்கிறல அப்படின்னா சர்வஜம் தான், ஆனா அது சேத்தனம் இல்லையோன்னு. சேத்தனா இருந்தா ஆம்னிஷியன்ட்னு சொல்லலாம். வேதம் சேத்தனம் இல்லையே, வெறும் எழுத்துகள் தானே சார். அது மனுஷன் மாதிரி சேத்தனம் இல்லை, ஆனா எல்லாவற்றையும் வளர்க்கிறது. அதுல சைத்தன்யம்ங்கிற ஒரு அம்சம் கொஞ்சம் குறைச்சிருக்கிறதுனால ஈசதூனே கல்பஸ்பரத்திய சம்ஸ்கிருதத்துல கல்பபுல் அப்படின்னு சொன்னேனால் என்ன கொஞ்சம் குறைச்சால்னு அர்த்தம். இது எல்லாம் ரைட். சர்வஜ கல்பஸ்ய, அந்த வேதத்துக்கு யோனிஹி, யோனிஹினா காரணம்னு அர்த்தம். ஏதோ யோனி முத்திரைன்னு ஒரு முத்திரை போடுற பத்தியில காரணம்னு அர்த்தம். மகாபத்வன அந்த காரணானந்த விக்கிரகே, அந்த காரணத்தை சொல்றதுக்காக யோனின்னு வேறு, யோனின்னு வேற அர்த்தம் சொல்லப்படாது. யோனின்னு என்ன? காரணம். உலகத்துக்கு வேதங்களுக்கு காரணம் யோனி, காரணம் பிரம்மா. விவகாரம் என்ன? மகதா ருக்வேதாதே சாஸ்திரஸ்ய, சாஸ்திரம்னு என்ன? வேதத்துக்கு தான் சாஸ்திரம்னு பேரு. அந்த சாஸ்திரம் எப்படி இருக்கு? மகத்தா இருக்கு, மகத்விஷேகமாக இருக்கு. அநேக வித்யாஸ்தான உபபிரமிதஸ்ய சப்போர்ட்டட் பை இந்த வித்யாஸ்தானங்கள். பிரதீபவத் சர்வார்த்த அவத்யோதின, தீபம் போல் எல்லா பொருளையும் பிரகாசித்துக் கொள்கிறது, பிரகாசித்துக் கொண்டிருக்கு. சர்வஜ கல்பஸ்ய, சர்வஜமாகவும் இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த வேதங்களுக்கு காரணம் பிரம்மா. இப்படி சர்வஜத்துவம் அவருக்கு இருக்கு. ஏன்? வேதங்களையும் அவர் படைத்ததனால். ஈதிருஷஸ்ய சாஸ்திரஸ்ய
ருக்வேதாதி லட்சணஸ்ய சர்வஜ்ஞ குணான்விதஸ்ய சர்வஜ்ஞாத் அந்யதஸ்தம்பவா அஸ்தி. இப்படிப்பட்டதான சாஸ்திரம், ருக்வேதாதி லட்சணமான சாஸ்திரம், சர்வஜ்ஞ குணத்தோட கூடினதான சாஸ்திரம், இதை படைத்தவர் சர்வஜனாகத்தான் இருக்கணும். அதை தவிர இன்னொருத்தரால் இது வந்திருக்க முடியாது. எல்லாவற்றையும் விளக்கிக் கொண்டிருக்கக்கூடியதான இந்த வேதமானது சர்வஜனான பரமாத்மாவிடத்துலதான் வந்திருக்கணும். அதை தவிர இன்னொன்னிலிருந்து வந்திருக்க முடியாது. ஏன் சார் அப்படி சொல்றேன்? காரண குணம் தானே காரியத்துல வரும். பால் வெளுப்பா இருந்தா தயிர் வெளுப்பா இருக்கு. அதே போலயே பிரம்மம் சர்வஜமா இருந்தா தான் பிரம்மம் படைச்சதான இந்த வேதமும் சர்வஜனா இருக்க முடியும். நீங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன், காப்பி அடிக்கிற பிளேஜியாரிசம்ல ஸ்பீச்களை எழுதுறேன், போத எழுதுறேன். அப்ப உங்களுக்கு எவ்வளவு எழுதுறீங்களோ அதோட அதிகமான அறிவு இருக்கா இல்லையா? அதிகமா அறிவு இருந்தா தானே கொஞ்சமா எழுத முடியும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எழுத முடியுமா? முடியாது. வேதங்களை அவர் எழுதினார். அப்ப வேதத்தை விட அறிவு அவருக்கு அதிகமா இருக்கா இல்லையா? அப்ப என்ன, வேதமே சர்வஜம்னா வேதத்தை எழுதின அப்படி இருப்பார், அதான் சொல்றார். நகி ஈதிருஷ்ய சாஸ்திரஸ்ய ருக்வேதாதி லட்சணஸ்ய, இப்படிப்பட்டதான சாஸ்திரம், ருக்வேதாதி சாஸ்திரம் சர்வஜ குணான்விதஸ்ய, அந்த சாஸ்திரத்துக்கே சர்வஜத்வாதி குணங்கள் இருக்கு. அப்பொழுது அந்த சாஸ்திரத்தை படைத்தவர் சர்வஜா அந்நியதா சம்பவா அஸ்தி. இவைகள் சர்வஜனை விட இன்னொருத்திலிருந்து வந்திருக்க முடியாது. ஏன் சார் இப்படி அடம் முடிக்கிறீர்கள்? நீ வேணா லோகத்துல பாரோ, யத்யத் விஸ்தரார்த்தம் சாஸ்திரம் யஸ்மாத் புருட விசேஷா சம்பவதி யதா வியாகரணாதி பாணின்யாதி ஏகதேசார்த்தமபி ததோபி அதிகதர விஞ்ஞான இது பிரசித்தம் லோகே. உலகத்துல பாணினின்னு ஒருத்தர், அவர் வியாக்கரணம் எழுதினார். அந்த வியாக்கரணங்கள்ல எல்லாரும் மோகிக்கிறார். எப்படி சார் இப்படி எழுதினார்? இவ்வளவு லாஜிக்கலாக எழுதினாரே, உலகத்துல வேற எந்த வியாக்கரணமும் இப்படி வரலையே அப்படின்னு ஆச்சரியப்படுற. இந்த சப்தத்தை விஸ்தாரப்படுத்துறதுக்காகத்தான் அவர் எழுதினார். பாருங்க, உலகமானது சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம், சொற்கள், பொருள்கள். அவர் பொருளை பத்தி பேசினாரோ? பொருளை பத்தி நையாயிக்கன் பேசுறான். திரவியம், குணம், கர்ம, சாமானியம், விவேகம், சம்பாயம், அபாவம், பொருளை பத்தி அவன் பேசுறான். சொல்ல பத்தி தான் பேசுறான். ராமசப்தம், பூசப்தம், இந்த சப்தங்கள் தான் இவருடைய விவகாரம். குஷ்டுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இவருடைய குஷ்டெல்லாம் இதுதான். மற்றவர்களை பத்தி இவர் விவகாரம் பண்ண மாட்டார். நையாயிகன் அவர் பொருளை பத்தி தான் பேசுறார், சப்தத்தை பத்தி பேச. உலகத்துல சொற்கள் இருக்கு, பொருள்கள் இருக்கு. சொற்களை மட்டும்தான் பத்தி பேசினார். ஏக தேசம் பார்த்த, அவ்வளவுதான். அதை பத்தி அவர் பேசினாரு, அதை விஸ்தாரப்படுத்தணும்னு பேசினார். யத்யத் விஸ்தரார்த்தம் சாஸ்திரம் யஸ்மாத் புருஷ விசேஷா சம்பவதி, எந்த ஒரு புருஷனிடத்திலிருந்து உண்டாச்சோ யதா வியாகரணாதி பாணின்யாதே ஏகதேசார்த்தமதி. பாணினி அந்த வியாக்கரணம் எழுதினார். இதனால என்ன தெரிஞ்சுருக்கோம்? நம்ம படிக்கிற இந்த வியாக்கரணம் புத்தகத்துல இருந்து படித்தால் நமக்கு எவ்வளவு அறிவு வருதோ அதை விட அதிகமான அவருக்கு அறிவு அவருக்கு இருக்கு. தெரியுதோ இல்லையோ? யாரு எதை எழுதினாரோ அவருக்கு இந்த எழுதின பொருளை விட அவருக்கு அதிக ஜாஸ்தியா அறிவு இருக்கு. ஒத்துக்கிறா இல்லையா? ஒத்துன்னு ஆகணும். அப்ப வேதத்தை படைச்சவருக்கு வேதத்தை விட அதிகமான அறிவு இருக்கா இல்லையா? நாம் வேதத்தை வாசிக்கிறோம், நமக்கு ஏதோ அறிவு வருது. அந்த வேதத்தை எழுதினவருக்கு இதை விட அதிகமான அறிவு இருக்கோ இல்லையா? அப்ப என்னென்ன அவருக்கு இருப்பாருன்னா அதிகம் அறிவு. ஏன்னா லோகத்துல பாருங்க, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா எடுத்து சொல்ல முடியாது. யூ கான்ட் எக்ஸ்பிரஸ் இட். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னடா இதுன்னு, நகி இட்டுச்சேர கூடாதீனாம்
மதுரரச பேதாக சரஸ்வத்தியாபி ஆட்காதும் சக்கியம். கரும்பு சாறு ஒரு டம்ளர் கொடுத்தான், என்ன இருக்குன்னு திரிப்பா இருக்குன்னா. கொஞ்சம் தேனை கொடுத்தான், எப்படி இருக்குன்னா திரிப்பா இருக்குன்னா. கற்கண்டை கொடுத்தான், எப்படி இருக்குன்னா திரிப்பா இருக்குன்னா. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒண்ணு சாக்லேட்டோ ஏதோ கொடுத்தான், எப்படின்னா திரிப்புமா. என்ன திரிப்புங்கிறிய, இந்த திரிப்புக்கு அந்த திரிப்புக்கு என்ன வித்தியாசம்னா, நான் வேண்டாம் கட்டிட்டு போறேன் கேட்காதீங்க முடியுமோ. திரிப்புதான் என்ன, ஆனா இந்த திரிப்புக்கும் அந்த திரிப்புக்கும் வித்தியாசம் சொல்ல முடியாது. நகி இச்சுல கூடாதீனா மதுர ரச பேதாக. இந்த மதுர ரசத்தினுடைய டிஃபரன்சஸ் வேற்றுமைகளை சரஸ்வத்தியாதி ஆட்சாதும் சக்கியம், நீங்க அனுபவிக்கலாம், எடுத்து சொல்ல முடியாது. இதான் ரியல் ப்ராப்ளம். நாட்டிய சாஸ்திரத்துல முதல்ல வந்து பரதருக்கு, பரத முனிக்கு நாட்டிய சாஸ்திரம் சொல்லும் பொழுது மனதில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை சொல்றது கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்ல வேர்ட் ஃபெயில்டு. என்ன பண்றது, சில சொல்ல முடியும், சில சொல்ல முடியாது. என் மனசுல இருக்கக்கூடியதான வேதனையோ துக்கமோ துன்பமோ ஆனந்தமோ அது சொல்ல முடியலன்னு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, இன்னொருத்தனுக்கு முத்திரைகளால எக்ஸ்பிரஸ் பண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் நாட்டியத்தை கண்டுபிடிச்சிட்டார். அவர் விவகாரம் என்ன, விஷுவல் கம்யூனிகேஷன். நீங்க பேரு புதுசா வச்சிருக்க, எல்லாம் பழைய நாள்ல இருக்கு. விவகாரம் முழுக்க திருஷ்டி காவியம், திராவிய காவியம். காதால கேட்கறது ஒண்ணு, கண்ணால பாக்குறது ஒண்ணு, எல்லாம் இருக்கு. நம்ம அதை இங்கிலீஷ்ல வச்சுட்டோம், அவ்வளவுதான். பாடி லாங்குவேஜ், சாரீரக விநியாசா. சமஸ்கிருத சூத்திர பாக்கியத்திலேயே வரப்படுது. ரூபக விநியஸ்த கிரஹீதே தர்சயதிதா. இந்த விநியாசம்ங்கிறதெல்லாம் சூத்திரத்திலேயே வரப்படுது. இந்த சூத்திர பாக்கியம் வாசிக்கிறதுல எல்லா விஷயமும் இருக்கும். அதை ஓடி வாசிக்க விடாத, நிதானமா ரசிச்சு வாசிக்கணும். மோட்சம் வர பரியந்த நமக்கு சமயம் இருக்கும். என்ன அவ்வளவு அவசரம், அதான் விவகாரம். எது விவகாரம் உண்டோ அதை விட அதிகமான அசாதாரண தர்மா, நம் மனதில் நாம் அனுபவிக்க கூடியதான பல எண்ணங்களை எடுத்து சொல்ல முடியாது. ஆகையால் இருக்கிற விஷயத்தை விட அவருக்கு எழுதினவருக்கு அதிகமான ஞானம், இது ஒத்துண்டாகணும். பாணினி போல அப்ப வேதங்களை படிச்சதான பரமாத்மாவுக்கு சர்வத்திற்கும் இருக்கா இல்லையா, அதான் சொல்றார். விஸ்தரார்த்தம் சாஸ்திரம், எந்தெந்த சாஸ்திரம் எதை விஸ்தாரமாக சொல்ல வருகிறதோ, யஸ்மாத் புருஷ விசேஷா சம்பவதி, எந்த மனிதனிடத்திலிருந்து உண்டாச்சோ, யதா வியாக்கரணாதிகி பாணின்யாதே, எப்படி வியாக்கரணாதிகள் பாணினி முதலிடத்திலிருந்து, ஏக தேசார்த்தமபி, ஒரு சில அம்சத்தை பகுதியை சொன்ன போதிலும், சஹா அந்த பாணின்யாதிகள், ததோபி அதிகதர விஞ்ஞான, ததோபி எழுதினதை விட அதிகதர விஞ்ஞான, இதை விட அதிகமான விஞ்ஞானம் உள்ளவர். இது பிரசித்தம் லோகே. இமு வக்தவ்யம், இப்படி இருக்குமேயானால் அநேக சாகா பேத பின்னஸ்யா, பல பல சாகைகள் இருக்கான் வேதங்கள்ல. சத்குரு சிஷ்யர்னு அவர் எழுதியிருக்கார். ருக்வேதத்துக்கு 21 அவர் இருந்த காலத்துல 21 சாக்கையம், 101 சாக்கை எஜுர்வேதமா, சஹசிரவர்த்மா சாமவேத 1000 சாக்கையம் சாமவேதத்துக்கு, 21 சாக்கையம் எதிர்வேதத்துக்கு. சத்குரு சிஷ்யர் கோடிகை பண்றன்னு இத்தனை இருந்தது. இன்னைக்கு ருக்வேதத்துல சாக்கர சாக்கை ஒண்ணுதான் இருக்கு. இது எல்லாம் கிருஷ்ணார்பணம் போயிடுது. எதிர்வேதத்துல கைத்தறிய சாக்கை ஒண்ணு இருக்கு, கடை சாக்கை ஒண்ணு கலந்துட்டோம், ஒண்ணுதான் இருக்கு வர்த்துவலி. சாமவேதத்துல ஜெய்மினி சாமா கௌதும சாமான்னு 2 சாமாக்கள் பழத்து இருக்கு. எதிர்வேதத்திலேயே காண்ம சாக்கா மாத்வந்தினி சாக்கைன்னு சுக்ல எதிர்வேதத்துல இருக்கு. அதர்வ வேதத்துல ஒரே ஒரு, அது கூட இல்லாம இருந்து எங்க கொண்டு வந்துட்டு ஒரு சாக்கை இருக்கு. இவ்வளவுதான். மீதி சாக்கைகள் என்னச்சு, படிக்கிறவர்கள் விட்டு போயிட்டா. வேதத்தை யார் சார் காப்பாத்தணும், படிச்சு ரூபா கொடுத்தா காப்பாத்துறது இல்ல, படிச்சு காப்பாத்தணும். வேதாத்தியனம் பண்ணினாதான் நிற்கும். ரூபா கொடுத்தா அவன் சாப்பிடுவான், அவ்வளவுதானா. விவகாரம் என்ன, படிக்கணும். படிச்சவா மரணத்தை அடைஞ்சா அடுத்த ஆளுக்கு சொல்லி கொடுக்காம போயிடுது. அநேக சாகா பேத பின்னஸ்யா, இத்தனை சாகைகளோட கூடிய வேதம். தேவ திரியன் மனுஷ்ய வர்ணாசிரமாதி
பிரவிபாக ஹேதோ தேவதைகள் என்ன திரிய திரியக்கன ஹரிசாண்டலாக வளரக்கூடியதான பிராணிகள் அனிமல்ஸ் அர்த்தம். திரியக்கன இப்படி மனுஷன் இப்படி மேல வளர்றான், இப்படி கீழே ஹரிசாண்டலா வளர்றது பார்த்தீங்களா? எது நாய் பூனை மாடு இவைகள் அதுக்கு திரிய பிராணிகள்னு பேர். தேவ திரிய மனுஷ்ய வர்ணாசிரமாதி பிரயுபாக ஹேதோ யாராருக்கு என்னென்ன வர்ணங்கள் என்னென்ன ஆசிரமங்கள் அவைகளுடைய கர்மங்கள் என்ன அவளை பிரித்து கொடுக்கக்கூடியதான ருக்வேதாக்கிய சர்வஜான ஆதரஸ்ய எல்லா ஞானங்களுக்கும் இருக்கும் இடம். இந்த ஆகரஹான்னு ஒரு பதம் இருக்கு பார்த்தீங்களா? இது அங்கங்க ஆகரே உக்தம்னு சொல்வா. ஆகரம்னு சூத்திர பாக்கியம்னு அர்த்தம். இருப்புவிடம் சர்வஜானாகரஸ்ய இத்தனைய அப்பிரயத்னேன ஒரு எஃபர்ட்டும் இல்லாம பண்ணினார் சார். அவர் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு எஃபர்ட்டும் இல்லாம பண்ணிட்டார் அவர். அப்பிரயத்னேன இவ லீலாநியாயேன இத்தனை ஒரு விளையாட்டா பண்ணினார்னு இந்த வேதங்களை. அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும் பாருங்க. இந்த மகாத்மா பெருமாளுங்கிற அந்த மகாத்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மூச்சு காத்து விடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு எஃபர்ட்டோ அவ்வளவு எஃபர்ட் தான் உங்க வேதத்தை பண்றதுக்கு. வேதத்தை தயார் பண்றதுக்கு அவளுக்கு எவ்வளவு மூச்சு காத்த நீங்க விடுற எவ்வளவு. இங்க தகராறு டாக்டர்கிட்ட ஓடணும், அவரு தகராறே வராது. அவ்வளவுதான். அப்பிரயத்னேன லீலாநியாயேன புருஷ நிஸ்வாசவத் புருஷ நிஸ்வாசவத் மூச்சு காத்து விடுறா போல விஸ்வாச நிஸ்வாசங்கள் அது மாதிரி யஸ்மான் மகதா பூதாத் யோனே சம்பவா எந்த உயர்ந்ததான அந்த பரம்பொருளத்தை உண்டாச்சோ வேதங்கள் எங்கிருந்து உண்டாயினோ எப்படி உண்டாச்சு? இட்லீஸ்ட் எஃபர்ட் விளையாட்டுத்தனமா பண்ணிவிட்டார். அப்படி எப்படி அது எங்கே சொல்றது? அங்கே சொல்றது அஸ்யமாதோ பூதஸ்ய விஸ்வசிதமேதத் ருக்வேதா இத்யாதி ஸ்ருதே. அஸ்ய மகதோ பூதஸ்ய இந்த பரமாத்மாவனிடத்திலிருந்து நிஸ்வசிதமிவ நிஸ்வசிதம் அவருக்கு மூக்கு இருக்கா? அவர் மூச்சு காத்து விடுவாரா? இந்த கதையெல்லாம் விடாதுங்க. மூச்சு காத்து மாதிரி வெளியில வந்தது. அப்பிரயத்னேன பிரயத்னமே இல்லாமல் நாம் எப்படி மூச்சு காத்து விடுவதற்கு ஒரு விதமான பிரயத்தனமும் உட்கொள்வதில்லையோ அதே போலவே வேதங்களை படைப்பதற்கு அவருக்கு ஒரு விதமான எஃபர்ட்டும் கிடையாது. நிஸ்வசிதமேத ருக்வேதா யஜுர்வேதா இத்யாதி ஸ்ருதே. ஒரு காலத்துல தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. அரக்கர்கள்லாம் அப்படியே வந்து நின்ற ஒரு பிளான் போட்டாராம். இந்த தேவதைகளை விரட்டுறதுக்கு அப்பப்ப பயமுடுத்துறதான எல்லா அரக்கர்களையும் அழைத்து வந்துட்டேன்ட்டான் ஒருத்தன். கண்டன் ஒருத்தன் என்ன பண்ணினா கிரண்யாசன், கிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன் எல்லாம் ஒரே சமயத்துல பறச்சுட்டாமா மாயினால. வருஷம் விட்டுட்டாங்க. அத்தனை பேரும் வந்தா என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கண்ட பயந்து பகவான தியானம் பண்ணி ஒவ்வொரு அவதாரத்தாலும் கொல்லப்பட்டதான அரக்கர்கள் ஒரே சமயத்துல வந்து சேர்ந்தா நடுங்கிவிட்டா தேவதைகள். அம்பாள்கிட்ட வந்து சொன்னாலாம். அம்பாள் என்ன பண்ண தெரியுமா? நான் 2 கை எடுத்து விரல இப்படி வீசினான். அவ்வளவுதான். அந்த விரலை வீசின கூட ஒவ்வொரு விரல்ல இருந்து ஒவ்வொரு அவதாரம் வந்துருந்தான். கூர்ம அவதாரம், வரஹ அவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த அவதாரங்கள்லாம் இங்க வந்துருந்தான். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கராங்குழி நகோத்பன்ன நாராயண தசாக்கிருதி அத்தனை அரக்கர்களையும் கொண்டதான அத்தனை அவதாரங்கள் மறுபடியும் வந்துதான். இந்த அவதாரங்களை கண்டதுமே அவள் பயந்து ஓடி போயிட்டான் விவகாரம் முழுக்க. அது மாதிரி எந்த வேதங்களை நீங்க வாசிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அந்த வேதங்கள்லாம் அனாயாசமா மூச்சு காத்து விடுற போல விட்டார் அவர். அதான் சத்திய மாதோ பூதஸ்ய நிரதிசயம் சர்வஜத்வம் சர்வசக்திமத்வம் இது அவருக்கு தங்கு தடங்கள் இல்லாததான ஞானம், சர்வசக்திமத்வம் இத்தனையும் படைக்கக்கூடியதான திறமையும் அவருக்கு இருக்கு என்று சொல்லணும் வேண்டுமோ? பிரம்ம சர்வஜம்
சாஸ்திர யோனித்வா. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? பிரம்மமானது சர்வஜமா இருக்கு. எது? சாஸ்திரங்களையும் வேதங்களையும் படைத்ததனால். போன சூத்திரத்துல பிரம்மம் சர்வஜம் உலகத்தை படைத்ததனால், இப்பொழுது பிரம்ம சர்வஜம் சாஸ்திரங்களையும் படைத்ததனால் ஆயிடுச்சு. ஒரு கேள்வி மட்டும் நீங்க பதிலே சொல்லலையே. வேதம் நித்தியம்னு சொல்றான், வேதம் நீங்க படைச்சாருன்னா அனித்தியம்னு ஆயிடுமே. இல்ல, வேதம் நித்தியம்னு என்ன அர்த்தம்? வேதங்களை மாற்றக்கூடியதான ஒரு சுவாதந்திரம் ஈஸ்வரனுக்கும் இல்லைன்னு அர்த்தம். வேதத்தை அவர் தான் படைச்சார். எப்படி? இந்த சிருஷ்டி ஆரம்பம் ஆறது ஆரம்பிக்கிறதுக்காக என்ன பண்ணார் தெரியுமா? பிரம்மதேவர் முதல்ல படைச்சார். படைச்சு விட்டு அவருக்கு ஓங்காரத்தை சொல்லி கொடுத்தார். அவரே ஓங்காரத்தை சொல்லி கொடுத்தார். அவர் தபஸ் பண்ணி அந்த வேதங்களை, பழைய வேதங்களை அப்படியே கொண்டு வந்து விட்டார். யோ வேதாதௌஸ்வர புரோக்தோ அப்படின்னு ஓங்காரத்தை சொன்னார். அந்த ஓங்காரம் இப்படி அத முதல்ல இவருக்கு பிரம்மதேவருக்கு சொன்னோம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம் பிரகிணோதி தஸ்மை அப்படின்னு அந்த ஓங்காரத்தை பிரம்மதேவருக்கு சொன்னார். இந்த ஓங்காரத்துக்குள்ள எல்லா வேதங்களும் அடங்கி இருக்கு. பிரளய காலத்துல வேதங்களை சொல்லக்கூடியதான மனிதர்கள் எல்லாம் போகும் பொழுது இந்த வேதமானது எங்கே வந்து நிற்கிறது? ஓங்காரத்துல. அந்த ஓங்காரம் ஆகாசத்துல இருக்கு. இப்ப நீங்க என்னமோ சொல்றீங்க, உமன் ஸ்பெஷல் ஸ்பேஸ் எங்க இன்டர்நெட்ல தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்காம். இதை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. இவன இந்த சப்தங்கள்ல எங்க இருக்கு? ஆகாசத்துல இருக்கு. வேதம் சொல்றது ஓங்காரம் எங்க இருந்தது? ஹிருதயாகாசத்துல இருந்தது. அந்த ஆகாசத்துல இருந்ததான வேதத்தை, ஓங்காரமாக மடித்து வச்சிருந்ததான வேதத்தை எடுத்து வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தும் பொழுது அதை விஸ்தாரமாக்கினார் பிரம்மதேவர். அவர் 4 முகங்களினாலேயும் வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது வேதங்களை விஸ்தாரப்படுத்தினார். தனக்குள்ள இருக்கிறது. மறுபடியும் அந்த வேதங்கள் சங்கோச்சமாக ஓங்கார ரூபமாக இருக்கு. ஓங்காரமாக இருந்த வேதங்கள் வேதங்களாக விஸ்தாரப்படுத்தினார். பிரளய காலத்துல மறுபடியும் ஓங்காரமானது தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கார். ஓங்காரம் வேதங்களை யார் படைச்சார்? பரமாத்மா தான் படைச்சார். ஓங்காரமா இருந்தத வெளிக்கொண்டு வந்தார். பிரளய காலத்துல ஓங்காரத்துக்குள்ள சேர்த்துக்கிறார். இதான் சிருஷ்டி. வேதங்களையும் படைச்சவர் யாரு? பரமாத்மா. ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதை கொஞ்சம் மாத்திடுவோமே. அடுத்த கல்பத்துல பிரம்மத்திய பண்ணின வாழ்க்கெல்லாம் ஸ்வர்க்கம், யஜ்யம் பண்ணின வாழ்க்கெல்லாம் நரகம் அப்படின்னு மாத்துவாரா? அதை மாத்த மாட்டார். பௌருஷேய சொல்ற எத்தனை பிரதிதே தியானா புருஷானாம் ஸ்வதந்திரதா அப்படின்னு அந்த வேதங்களை மாற்றுவதற்கு சுவாதந்திரம் இல்லை. அதான் அபௌருஷேயம். அபௌருஷேயம்னு என்ன அர்த்தம்? படைக்கப்படாததுன்னு இல்ல, படைக்கப்பட்டிருந்த போதிலும் அதை மாற்றப்படாததுன்னு அர்த்தம். வேதங்களானது அபௌருஷேயம்னு சொன்ன பரமாத்மா வேதங்களை படைத்த போதிலும் பழைய வேதங்களை மறுபடியும் அப்படியே கொண்டு வரார். ஆகையால் வேதங்களில் மாறுதலும் இல்ல, வேதங்களும் படைக்கப்பட்டனவை அப்படின்னு நம்ம பௌருஷேயத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கோம். இப்படி எல்லா கேள்விக்கும் சமாதானம் வந்தாச்சு. இத்தனையும் சொன்னேன். ஆனா பிரம்மத்துக்கு பிரமாணம் வேதம்னு சொல்லலையே. அதுக்காகத்தானே இந்த அதிகரணம் வந்ததுன்னு. அதிகரணம் முடியல. திங்கட்கிழமைக்கு அந்த பாகம் பார்ப்போம்.